கர்த்தருடைய கிருபை நம் யாவரோடும் தொடர்ந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 4வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பொறுக்குகிறார்கள். அந்த வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. இப்பொழுது தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டும் இந்த ஆராதனை நீ நடத்தி வந்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்தினால் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பினீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைப்பதாக, எல்லா சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உடைய சித்தம் ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்கட்டும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 4வது வசனம் 2வது வரி இப்படியாக சொல்லுகிறது: சத்தியத்தின்படி வழக்காடுகிறதும் இல்லை. தேவனுடைய கிருபையினாலே நாம் யாவரும் அறிந்தபடி இந்த மாதத்திலே சத்தியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அந்த தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சத்தியத்தின்படி வழக்காடுகிறதும் இல்லை. சத்தியத்தின்படி என்று இங்கு சொல்லப்படுகிற சத்தியம் என்னவென்றால், அது உண்மையை காட்டுகிறது. இங்கு சொல்லப்படுகிறது தேவ வார்த்தையை அல்ல. அது சத்தியம் என்கிறதை குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அது தேவ வார்த்தையை காட்டும். உண்மையை என்கிற இடத்துல, உத்தமம் அல்லது உண்மையின் வர வேண்டிய இடங்கள்ல சில இடங்கள்ல சத்தியம் என்று போட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை நீங்க ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா ட்ரூத் அப்படி என்று போட்டு இருப்பார்கள். அப்ப இங்கு சொல்லப்படுகிற வேத வசனத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், சத்தியத்தின்படி வழக்காடுகிறதும் இல்லை என்றால் என்ன அர்த்தமாம்? உண்மையின்படி வழக்காடுகிறதும் இல்லை என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நீதியின்படி, நியாயத்தின்படி வழக்காடுகிறதும் இல்லை. எந்த முறையின்படி வழக்காடுதல் நடக்கணுமோ அந்த முறைமையின்படி வழக்காடல் நடக்காத இடத்தை தான் இந்த வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி வழக்காடுகிறதும் இல்லை. அப்ப வழக்காடுதல் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது: அவனை சேர்ந்த தொழிலாளிகளும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு, தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். வழக்காடுதல் என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேல இருக்கிற காரியங்கள், ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேல இருக்கிற குறைவோ கேள்வியோ அல்லது அவனுக்கு ஒவ்வாத ஒரு காரியத்தை மத்தியஸ்தரை வைத்து அங்கு பேசப்படுகிற, அவர்களுக்குள்ளாய் அதை பகிர்ந்து கொள்ளுகிற காரியம்தான் அது வழக்காடுதலை காட்டுகிறது. இங்க வசனம் சொல்லுத பாருங்க, தொழிலாளர்களுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால், இங்க தொழிலாளர்களுக்கும் அங்கு ஒரு காரியம் நடக்குது, ஒரு போராட்டம் வருது, அவர்கள் தெய்வத்தை குறித்ததான பிரச்சனை வருது. அப்ப அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுது, தொழிலாளர்களுக்கும் ஒரு மனுஷனுக்கு இடையில பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் வழக்காடுகிற நாள் என்ற ஒரு நாள் இருக்கு, அன்னைக்கு நீங்க வாங்க. அந்த நாளில உங்களுக்கு சேனாதிபதிகள் மத்தியஸ்தர்களா இருந்து, அவங்க நடுவர்களா இருந்து அவர்கள் முன்பாக உங்கள் வழக்க சொல்லுங்க. உங்க தரப்புல இருக்கிற காரியத்தை நீங்க சொல்லுங்க, இவங்க தரப்புல இருக்கிற காரியத்தையும் இவங்க சொல்லட்டும். அப்ப அங்க ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுது. அப்ப வழக்காடுதல் என்பது என்னன்னா, ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருக்கிறதை சொல்லுகிறதும், 2வது விசாரிக்கிறது காரியங்கள் தான் வழக்காடுதலை காட்டுகிறது. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, இங்க எப்படிப்பட்ட வழக்காடுதல் காணப்படுதாம்? இது ஏசாயா 59:4 சத்தியம் இல்லாத வழக்காடுதலை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க உலகத்துல வழக்காடுதல், அதாவது இந்த நாட்கள்ல நாம் கோர்ட் என்று அழைக்கிறோம், அட்வொகேட்ஸ், வக்கீல், லாயர்ஸ் என்று நாம் அழைக்கிறோம். அவர்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு இது வரும் பொழுது அவர்கள் அட்வொகேட்ட போவாங்க, லாயர்ட்ட போவாங்க.
அந்த அட்வொகேட் கோர்ட்ல அவர்களுக்காய் விவாதம் பண்ணுவாங்க, எதிர்த்தரப்புல இருந்து விவாதம் பண்ணுவாங்க. ஆனா யோசித்து பாருங்க, கோர்ட்ல நடக்க வேண்டிய எதற்காக கோர்ட்டுக்கு போறாங்க? அங்க ஒரு நீதி கிடைக்கணும். நான் நினைச்சது காரியத்துல அல்லது நான் இந்த காரியத்துல தவறு செய்யல, எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கணும் என்று கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த கோர்ட்ல அநீதி நடக்குது, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நீதி அங்கு கிடைக்காத பொழுது அது என்னவாய் மாறுகிறது? சத்தியமில்லாத வழக்காடுதலாய் மாறுகிறதை நான் பார்க்க முடியும். ஏன் நம்மளுடைய இந்திய தேசத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகளை நீங்க பார்க்க முடியும். கீழ்கோர்ட்ல அநியாயமாய் அவர்கள் ஜெயித்திருப்பாங்க. அதை மேல் கோர்ட்டுக்கு போகும் பொழுது, உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ போகும் பொழுது அங்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதை நான் பார்க்க முடியும். நிறைய வழக்குகள் ரீசெண்ட் டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் அநியாயமாய் தீர்ப்பு கொடுக்கப்படுவது, பின்பாக அது நியாயம் அவர்களுக்கு கிடைக்கிறதை நான் பார்க்க முடியும். இப்ப நீதி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி பல ஆண்டுகள் கழித்து அவர்கள் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, அநியாயமாய், அதாவது சத்தியம் இல்லாமல் வழக்காடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வழக்காடுகிறவர்கள் இடத்துல உண்மை கிடையாது, அவர்கள் சத்தியம் இல்லாதவர்களாய் வழக்காடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அது இன்னொரு வசனம் விளக்கமாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், சத்தியமில்லாத வழக்காடுகிறவர்களை குறித்து அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மௌனமா இருக்கிறவர்களே, 2வது வசனம் சொல்லுது, மனதார நியாயக்கேடு செய்கிறவர்கள் பூமியிலே உங்கள் கையில் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். அங்க வசனம் சொல்லுது, உங்க மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். அப்ப சத்தியமில்லாமல் வழக்காடுதல்னா என்ன அர்த்தமா? மனதார நியாயக்கேடு செய்கிறது. அவங்களுக்கு தெரியும் அது நியாயம் இல்லை, அவங்களுக்கு தெரியும் இது உண்மை கிடையாது, இந்த காரியம் நடக்கவே இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் மனதார அதை உணர்ந்தாலும் அந்த நியாயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் மனதாய் நீதி கேடு செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அநியாயமாய் சத்தியமில்லாமல் வழக்காடுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் மனதிலே மனசாட்சி ஒரு காரியத்தை சொல்லும், இப்படி நடந்தா இது தவறு, நீ இதற்காக போய் பேசாத, இந்த காரியம் அவர்கள் தவறு செய்திருக்காங்க, அதனால நீ வழக்காட வேண்டாம் என்று சொல்லும். ஆனாலும் இவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய மனதை அங்கு மறைத்து, தங்களுடைய மனதிலே காணப்படுகிற உண்மையை மறைத்து அதை அப்படியே மறந்துவிட்டு மனதார நியாயக்கேடு செய்கிறவர்களாய் இருப்பார்களாம். அதே வசனம் சொல்லுது பாருங்க, பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். அவர்கள் கையின் கொடுமை என்பது எதை காட்டுது? அவர்களுடைய பிரயாசத்தை காட்டுது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த நீதியை அவர்கள் புதைக்க வேண்டுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் பிரயாசப்பட்டு உண்மையான காரியத்தை அவர்கள் நிர்மூலமாக்க வேண்டுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவர்கள் பிரயாசப்பட்டு அந்த நீதியை அவர்கள் கெடுத்து விடுகிறவர்களாய் காணப்படும். அங்கு நீதிமானாய் உத்தமனாய் வெளியே வர வேண்டியவனுடைய காரியம் அப்படியே அது அழிக்கப்பட்டு அவன் பிரச்சனைக்குள்ளாகவும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காமல் அவன் போகிறவனாய் மாறி போகிறான். அப்ப வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லை என்றால், இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அநேக காரியங்களில் சத்தியமில்லாத வழக்காடுதலை நாம் பார்க்க முடியும். தங்கள் மனதார பொய் பேசுகிறவர்களை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு தெரியும் அவங்க பொய் தான் பேசுறாங்க தெரியும், அவர்களுக்கு தெரியும் அது சொல்லுகிறது தவறுதான். ஆனாலும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் மனதார பொய் சொல்லுவார்கள். இவர்களுக்கு வேதம் இன்னொரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது. என்ன காரியம்? சூடுண்ட பொய்யர்கள் என்று சொல்லுவாங்க. எப்படி சூடு போட்டா ஒரு மனிதனுக்கு தழும்பு அழியாம இருக்குமோ, அதை போல அந்த கரைகள் மறைத்து போகாத அளவுக்கு அவர்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார். அவர்களுக்கு எது நியாயம் தெரிந்தும் அதை மறைத்து பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் காணப்படுகிறார்கள். அநேக தேவ ஜனமே அப்படிதான் காணப்படுகிறது. ஒரு காரியத்தில் அவங்களுக்கு விருப்பப்பட்டபடி நடக்கணும் என்றால் சூடுண்ட பொய்யர்களாயோ அல்லது சத்தியமில்லாமல் வழக்காடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில வாழுகிற நம்மளுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சத்தியமில்லா வழக்காடுகிறவர்களாய் உங்கள் வாழ்க்கையில யார் காணப்பட்டாலும் சரி, உங்கள் வழக்கு சத்தியமில்லாமல் வழக்காடப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலே இன்றைக்கு நீதி செய்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க உங்க வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறீங்களா? நான் எனக்கு இதுல ஒரு நன்மை வந்திருக்கணும்,
எனக்கு இதுல ஒரு விடுதலை வந்திருக்கணும், எனக்கு இதுல ஒரு மாற்றம் வந்திருக்கணும். நான் உண்மையை தான் பேசுறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன், லீகலா தான் போக பார்க்கிறேன், லீகலா தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவர்கள் பொய்யை கொண்டு வந்து செய்து அதனால் என்னுடைய உண்மையை அவர்கள் புரட்டி போட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி அவர்கள் கிடைக்க பண்ணாமல் இருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? யோசித்துக் கொண்டு இருக்கிறோமா? தேவ சமூகத்திலே சொல்லிக் கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கு நீதி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில எல்லாம் சத்தியம் இல்லாமல் வழக்காடப்பட்டு இருக்கிறதோ, உண்மை இல்லாமல் வழக்காடப்பட்டு இருக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்கும் தேவன் நீதி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்க்க முடியும், கோர்ட்ல அவர்கள் அந்த அந்த வாதத்துக்கு முன்பாக அல்லது சாட்சி சொல்ல வர்றவங்க சாட்சி சொல்றதுக்கு முன்பாக நம்ம இந்திய தேசத்துல ஒரு புக் வைத்திருப்பாங்க, அதுதான் லா புக்கை வைத்து அதுல ஒரு சத்திய பிரமாணம் எடுப்பாங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நான் பொய் சொல்லலன்னு சொல்லி. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க கையை உயர்த்தி வச்சுட்டு அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை என்று சொல்லுவார்கள். எதற்காக? அங்கு ஒரு உண்மை சொல்லப்படணும். ஆனா அதையும் அவர்கள் ஏறெடுத்து அங்கு பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறதை காட்டுது. அப்ப இந்த சத்தியம் இல்லாமல் வழக்காடுகிறவர்கள் அவர்கள் மனதில் நியாயக்கேடு சொல்லி மனதார நியாயக்கேடு செய்கிறார்கள். எப்படி மனதார நியாயக்கேடு செய்கிறார்களா? வசனம் சொல்லுது, ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. இந்த மனதார நியாயக்கேடு செய்கிற சத்தியமில்லாமல் வழக்காடுகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? அவங்க எப்படி மனதார நியாயக்கேடு செய்கிறார்களாம்? அநியாயமாய் தீர்ப்பு கொடுத்து மனதார கொடுமையான கட்டளைகளை எழுப்புகிறார்கள். அநியாயமாய் தீர்ப்பு கொடுத்து அங்கு வழக்காடுகிறது மாத்திரமல்ல, வழக்காடுதல் என்பது அது தீர்ப்பு கிடைக்கல, இன்னும் விசாரணையில இருக்கு. அது விசாரணையில இருக்கு. இந்த சைட்ல இருக்கிறவங்க அவங்க தரப்ப சொல்லுவாங்க, அந்த சைட்ல இருக்கிறவங்க அவங்க தரப்ப சொல்லுவாங்க. நீங்க யோபுவினுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா யோபு தேவனோடு வழக்காடுகிறதை நான் பார்க்க முடியும். அவன் முதல் 4 இருந்து ஒரு 7 அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவன் தேவனுக்காய் பேசுகிறதை நான் பார்க்க முடியும். ஆனா 8வது அதிகாரத்துல இருந்து நீங்க 31வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க தேவனோடு அவன் வழக்காடுவான். அவன் வார்த்தையே வித்தியாசமாய் மாறுகிறதை நான் பார்க்க முடியும். அவன் தேவனை தூஷித்து இருக்க மாட்டான், ஆனால் தேவனோடு அவன் வழக்காடுகிறவனாய் இருப்பான். என்னை சோதித்து பாருங்க, என்னை இப்படி பாருங்க, என்னுடைய நாட்கள் சபிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கே அவன் வழக்காடுகிறதை பார்க்க முடியும். அதே அதிகாரம் அதே யோபின் புஸ்தகத்துல 32வது அதிகாரம் 28ல இருந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு வழக்காடுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் யோசேப்போடு கர்த்தர் யோபுவோடு வழக்காடுகிறதை நான் பார்க்க முடியும். சமுத்திரத்தின் அடியிலே நான் நடக்கும் பொழுது நீ எங்கே இருந்தா என்று கர்த்தர் கேட்பார். மேகங்களை நான் ஆடையாய் போரும் பொழுது நீ அப்பொழுது எங்கே இருந்தா என்று கர்த்தர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி அவனோடு வழக்காடுகிறதை நான் பார்க்க முடியும். நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல உங்களுக்கு கிடைக்காத விளக்கங்களை நீங்க யோபு 32வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்க்கலாம். 34 வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன், அது வரைக்கும் நீங்க படிச்சு பார்க்கலாம். 39வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கதை நான் பார்க்க முடியும். அதே போல நீங்க சாத்தானை குறித்து லூசிபரை குறித்து சொல்லியிருக்கோம், நீ காப்பாற்றுகிறவனாயும் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் என்று அந்த வசனம் சொல்லியிருக்கான். அவன் அந்த நாள பெருமை நிமித்தமாய் அவன் தள்ளப்பட்டான் என்று எசேக்கியேல் புஸ்தகத்துல நான் படிக்க முடியும். அந்த வியாபாரம் என்ன என்று சொல்லி நீங்க யோபுவின் புஸ்தகத்துல படிக்க முடியும். சரி, இங்க வசனம் சொல்லுகிறது அவர்கள் அநியாயமாய் தீர்ப்பு கொடுத்து கொடுமையான கட்டளைகளை கொடுப்பார்களாம். என்ன அர்த்தம்? வழக்காடுகிறது தப்பா வழக்காடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற பதில் எப்படியா இருக்கும்? அநியாயமான பதிலை சொல்லுவார்கள். அவர்கள் அந்த தண்டனைக்கு ஏதுவானவர்களா இருக்க மாட்டாங்க, ஆனா அவர்களை தண்டனைக்குடையவர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுத்து எப்படி தண்டனை கொடுப்பாங்களாம்? கொடுமையான தண்டனை. இது எதை காட்டுது? கொஞ்சம் இரக்கம் கூட அவர்கள் இடத்துல இருக்காது. சத்தியமாய் வழக்காடாதவர்கள் இடத்துல கொஞ்சம் இரக்கம் கூட இருக்காது. அவங்களுக்கு தெரியும், சரி பொய் சொல்லிதான்ப்பா இந்த வழக்கை ஜெயித்திருக்கோம் என்று தெரியும். ஆனாலும் அங்க கொடுக்கிற தண்டனை எப்படி கொடுப்பாங்களாம்? கொடுமையான தண்டனை கொடுப்பார்களாம். கொஞ்சம் இறக்கம், சரி பொய் சொல்லி ஜெயித்திருக்கோமே, அவன் எந்த தவறு செய்யல, கொஞ்சம் தண்டனை கொடுப்பான் என்று நினைக்க மாட்டார்கள். அங்கு கொடுமையான தண்டனை கொடுக்கப்படும். நியூஸ் பேப்பர்ல நான் படித்த ஒரு காரியம், ஒரு மனிதனை குறித்து போட்டிருந்துச்சு. அவர் செய்யாத வழக்குல அவர் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சு எத்தனையோ 24 வருஷமா 14 வருஷமா அவர் ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு அது ஒரு ஒரு சமூக ஆர்வலர் கண்டுபிடிச்சு அவர் அதுக்கப்புறம் வழக்கு போட்டு அதுல இருந்து அவருக்கு ஜெயித்து அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்திருக்காரு. அந்த லாயர் அந்த கோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்காரு, இவர் இந்த தப்பு செய்யல, அவர் இவ்வளவு நாளுக்கு ஜெயிலுக்குள்ள இருந்தது தப்பு செய்யாம தான் இருந்திருக்கிறாருன்னு சொல்லி மற்றவர்களை எச்சரித்து அவர் வெளியே விட்டதை நான் பார்க்க முடியும். அவருக்கு என்ன நடந்தது? அவருடைய வாலிபங்கள் அதோடு அங்க மறைந்து போனது. அவருடைய வாழ்க்கை அதோடு அங்க முடிந்து போய் பாதி வாழ்க்கையை ஜெயில தவறாய் அவர் கழித்ததை நான் பாருங்க. இதுதான் கொடுமையாய் தீர்ப்பு கொடுத்து அவர்கள் செய்யாத தவறுக்கு பெறுகிற தண்டனை கூட கொடுமையான தண்டனையாய் இருக்கும். இன்றைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையை அப்படி போன்ற வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? நாம் அனுபவிக்காத அல்லது நாம் செய்யாத தவறுகளுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? செய்யாத காரியத்தின் நிமித்தமாய் நாம் பேச்சுகளை பெறுகிறவர்களாய் இருக்கிறோமா? செய்யாத காரியத்திற்காய் நம்மளை திட்டுகிறதும் நம்மளை தேவையில்லாத அழுகைக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த சத்தியமில்லாத விசாரணையில் வழக்கிலிருந்து தேவன் இன்றைக்கு விடுதலையை கொடுக்கிறார். சரி, இந்த அநியாயமாய் தீர்ப்பு கொடுத்து கொடுமையான தண்டனையை கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா? அவர்கள் யார் யாருக்கெல்லாம் அப்படி செய்கிறார்களாம்? வசனம் சொல்லுது, அதே ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்க. ஏழைகளின் வழக்கில் தோற்க பண்ணவும், என் ஜனத்தின் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். இது அநியாயமாய் அல்லது தங்கள் மனதார நியாயக்கேடு செய்கிற சத்தியமாய் வழக்காடாதவர்கள் யாருக்கு விரோதமாய் சத்தியமாய் வழக்காடுகிறது இல்லையா? அங்க வசனம் சொல்லுவாங்க, 4 கூட்டத்தாருக்கு விரோதமாய் அவர்கள் சத்தியமாய் வழக்காடுகிறது இல்லையா? யார் யார்? ஏழைக்கு முதலாவது, 2வது சிறுமைப்பட்டவனுக்கு, 3வது விதவிக்கும், 4வது திக்கற்ற பிள்ளைகளுக்கும். ஏழை என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, அவன் வஸ்திரம் இல்லாமல் மரித்து போகிறதையும் மூடிக்கொள்வதற்கு வஸ்திரமில்லாத ஏழையை காணும் பொழுது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஏழை என்றால் எதை காட்டுது? அவனுக்கு வஸ்திரம் இல்லை, அவனுடைய பிரச்சனைகளினால அவனுக்கு தேவைகள் சந்திக்கப்படாதனால அவன் கஷ்டப்படுகிறான் அல்லவா? தேவைகள் சந்திக்கப்படாதபடி காணப்படுகிறான் அல்லவா? அவனைத்தான் ஏழை என்று வசனம் சொல்லுகிறது. 2வது வசனம் சொல்லுது சிறுமையானவர்கள். சிறுமையானவர்கள் என்று நாம் வேதத்துல படித்து பார்த்தோம் என்றால் அவர்களிடத்துல வசதி இருக்கும், அவர்களிடத்துல மூடிக்கொள்வதற்கு வஸ்திரம் இருக்கும், அவர்களிடத்துல பொருட்கள் இருக்கும், ஆனா அவர்கள் எளியவர்களாய் காணப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வைக்கு எளியவர்களாய், மற்றவர்களினால் அங்கீகரிக்கப்படாதவர்களாய். எவ்வளவுதான் அவர்கள்ட்ட பொருள் இருந்தாலும், எவ்வளவுதான் அவர்கள் இடத்துல அவர்களுக்கு தேவையான காரியங்கள் அவர்களுக்கு கிடைத்திருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக ஏளனமாய் எண்ணப்படுகிறவர்கள். ஏழைக்கும் சிறுமையானவர்களுக்கும் வித்தியாசத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஏழை என்பது வஸ்திரமே இல்லாதவன் அல்லது அவனுக்கு தேவையான பொருள் கிடைக்காதவன். ஆனா சிறுமைப்படுத்தப்படுகிறவன் யார் என்றால் அவனிடத்துல அவனுக்கு தேவையானதற்கு ரொம்ப ஆடம்பரம் இருக்காது, ஆனா அவர்களுக்கு தேவையான காரியம் இருக்கும், ஆனா அதை ஜனங்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. அவனை ஒரு மனிதனாய் பொறுப்பெடுக்கவே மாட்டாங்க, அவனை ஒரு இழிவாயே பார்ப்பாங்க அல்லது இழிவாயே அவனை குறித்து பேசுவார்கள். அப்படிப்பட்டதுதான் சிறுமையானவர்கள். விதவை நம்மளுக்கு தெரியும், கணவனை இழந்து போனவர்கள் அல்லது கணவனை இழந்து போனவர்கள் விதவைகள் என்று வசனம் சொல்லுகிறது. திக்கற்ற பிள்ளைகள். திக்கற்ற பிள்ளைகள் என்றால் யார்? அவர்களுக்கு தகப்பன் இருக்கலாம் அல்லது தாய் இல்லாமல் இருக்கும், அல்லது தாய் இருக்கும் தகப்பன் இல்ல, 2 பேரும் இருப்பாங்க, தகப்பனும் தாயும் இருப்பாங்க. ஆனா அவர்கள் வாழ்க்கை ஒரு அலைந்து திரிகிற வாழ்க்கையா இருக்கும். நீங்க நிறைய நம்ம பாம்பேல அல்லது ஏன் நம்ம சென்னையில கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளா இருப்பாங்க. என்னன்னா ரோட்ல அவர்களுக்கு அதை யாசகம் பெற்று வாழ்கிறவங்களா அல்லது யாருக்கா போய் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு நல்ல தகப்பன் இருப்பாங்க, அவருடைய தகப்பன் இருப்பாங்க, தாய் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா திக்கற்ற வாழ்க்கையா இருக்கும். அவர்களுக்கு எங்க போய் எந்த இடத்துலயும் முகாந்திரம் இருக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்காது, சில நேரம் ஆதார் கார்டு இருக்காது, எந்த அரசாங்கத்தினாலும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, எந்த ஜனங்களினாலும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட. ஏன் காரணம் என்ன? அவர்கள் ஒரு எளியவர்களா இருப்பார்கள் அல்லது அவர்களிடத்துல தேவையான பொருளாதாரமும் அங்கீகாரம் இல்லாது. இது நம்முடைய நாட்டுல நம்முடைய மாநிலத்துல மாத்திரம் இல்ல,
நீங்க அரபு நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்க எந்த தேசத்தினாலும் அங்கீகரிக்கப்படாதவர்கள், எந்த தேசத்தினாலும் அவர்கள் அங்கீகரிக்கப்படாதவங்க. அவங்களுக்கு என்ற ஒரு எல்லையே கிடையாது. அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்காது, அவர்களிடத்துல தேவையான எந்த அங்கீகாரத்துக்குரிய காரியம் இருக்காது. ஆனா அவங்க வாழ்க்கையை வாழுவாங்க. அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டு வாழ்வாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை கூட ஓரளவு நல்லா இருக்கும். ஆனா திக்கற்றவர்கள் என்பது அதுக்கு நல்ல உதாரணம் நம்முடைய மாநிலத்துல பார்க்கிறது தான். அவர்களுக்கு எல்லாமே இருந்தும் அவர்களுக்கு தேவையான காரியங்கள் எதுவும் கிடைக்காது. எங்கேயாவது இங்கே ஏதாவது கிடைக்குமா, இங்கே ஏதாவது கிடைக்குமா, இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஆதாயம் இல்லாமல் அலைகிறவர்களாய் இருப்பார்கள். யாருமே உதவி செய்யாதவர்களா, அப்படிப்பட்டவர்கள் திக்கற்றவர்கள் என்று வசனம் சொல்லுது. அப்ப இந்த சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லை என்று யாரிடத்தில் அவர்கள் அப்படி காணப்படுகிறார்களா? அநியாயமாய் வழக்காடுகிறவர்கள் யாரிடத்தில் அநியாயமாய் வழக்காடுகிறாளாம்? ஏழைகளும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் விதவிகளிடத்திலும் திக்கற்ற பிள்ளைகளிடத்திலும் அவர்கள் வழக்காடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இங்க 4 விதமான கூட்டத்தாரை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த 4 கூட்டத்தாரை தியானித்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமாக. இதுல நாம் ஒரு காரியத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த 4 கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். இந்த 4 கூட்டத்தார்ல என்னென்ன பார்க்க போகிறோம் என்றால், அவர்கள் எப்படியெல்லாம் அநியாய வழக்காடுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில இருக்கு என்று பார்க்க போகிறோம். அதுல நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு எப்படி நியாயம் செய்கிறார் என்பது இந்த 3 காரியத்தை இந்த 4 குறிப்பிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? ஏசாயா 10:1 சொல்லுகிறது, ஏழைகளுக்கு. ஏசாயா 10:1 சொல்லுகிறது, ஏழைகளின் வழக்கிலே தோற்க பண்ணவும். இந்த அநியாயமாய் வழக்காடுகிறவர்கள், சத்தியமில்லாமல் வழக்காடுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் ஏழைகளை தோற்கடிக்க பண்ணுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அதுக்குரிய விளக்கம் எப்படி இருக்காம்? அவர்கள் எப்படி அவர்கள் தோற்கடிப்பார்களாம்? வசனம் சொல்லுது, ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசித்தீங்கன்னா அந்த வசனம் விளக்கமாய் சொல்கிறது எப்படியெல்லாம் ஏழைகள் தோற்கடிக்கப்படுகிறார்களாம். ஒரு வார்த்தை நிமித்தம் மனிதனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படும். இந்த அநியாயமாய் வழக்காடுகிறவர்கள் எப்படி ஏழைகளை தோற்கடிக்க பண்ணுகிறார்களாம்? அவர்கள் ஒரு வார்த்தை நிமித்தம் மனிதனை குற்றப்படுத்துவார்கள். அந்த ஏழைகளை எப்படி அவங்க தோற்கடிக்கிறாங்களா? அவங்ககிட்ட எல்லாமே நல்லா இருக்கும், அவர்கள் பேசுகிற மற்ற வார்த்தைகள் நல்லா இருக்கும். ஆனா அவங்க தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நீங்க இதை சொன்னீங்கல்ல, நீ இந்த வார்த்தை இப்படி பேசினாய் அல்லவா, நீ இந்த நிலைமையில இருக்கும் பொழுதே இப்படியெல்லாம் நீ பேசுறாயே அல்ல சொல்லி அந்த ஒரே வார்த்தையை சொல்லி 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 அவனை தோற்கடிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவன் நிறைய நல்ல காரியம் பண்ணி இருப்பான், அவனுடைய ஏழ்மையிலேயே அவன் நல்லவனாய் வாழ்ந்திருப்பான். ஆனாலும் அவன் வழக்கு வரும் பொழுது அவனை அறியாமல் செய்த ஒரு தவறோ, அறியாமல் பேசின ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அந்த வார்த்தை நிமித்தமாய் நீ இப்படி சொன்னாய் அல்லவா என்று சொல்லி அந்த வார்த்தையின் நிமித்தமாய் அவனை கவிழ்த்து விடுவார்கள். அந்த வார்த்தையின் நிமித்தமாய் அவனை கீழே தள்ள பார்ப்பார்கள். அதுதான் ஏழையை தோற்கடிக்கிறதை காட்டுகிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்களை யாராவது உங்களுடைய ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நீங்க உங்களை கொலை செய்ய பார்க்கிறார்களா? உங்களுடைய வழக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறார்களா? நீங்க எவ்வளவுதான் நன்மை செய்தாலும், நம்ம எவ்வளவுதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும், நமக்கு இல்லாத நிலைமையிலும் அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய நினைத்தாலும், நாம் செய்த ஏதோ ஒரு நாட்களில் செய்த ஒரு தவறை பிடித்து வைத்துக் கொண்டு அவர்கள் குற்றம் சாட்டி நீங்கள் தன்னம்பிக்கையிலோ தேவனுக்குள்ளாகவோ விசுவாசத்திலோ வளரக்கூடாதபடி உங்களை தோற்கடிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்களா? இது யார் செய்வா தெரியுமா? மனிதர்களே அநியாயம் செய்கிறவர்கள் செய்வார்கள். ஆனா இவர்களுக்கு பின்பாக இருந்து கிரியை செய்வது என்றால் சத்துருவானவன். ஏனென்றால் வசனம் சொல்லுது, நம்மளை தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருந்தவன் கீழே தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லுகிறது. அந்த குற்றவாளி யார்? சத்துருவானவன். அவன் வலு சர்ப்பமாய் இருப்பான், பிசாசாய் இருப்பான், சத்ருவாயும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வான். வலு சர்ப்பம் என்பது வஞ்சனையை காட்டுகிறது, பிசாசு என்பது அலக்களிப்பை காட்டுகிறது, சத்ருவானவன் ஆளுகை செய்கிறதை காட்டுகிறது.
அப்ப இந்த சத்ருவானவன் எப்படி செய்கிறான் பாருங்க, ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு யோசித்து பாருங்க. நம்ம பேசுனது எல்லாம் நிறைய நல்ல வார்த்தையை பேசி இருப்போம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒரு மனுஷனை உழ வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர் கடந்த நாட்கள்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பாவமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு, அல்லது கீழே விழுந்து, அதாவது நீதியிலிருந்து கீழே விழுந்து தவறி போயிருப்பார். ஆனா இந்த 10 வருஷத்துல அவர் கர்த்தர் அடிச்சு, கர்த்தர் அவர் உருவாக்கி, இந்த 10 வருஷத்துல நல்ல ஒரு போதகராயோ அல்லது நல்ல உதவி செய்கிறவராயோ நல்ல மனுஷனா அவர் மாறி வந்திருப்பார். அவர் மாறி நல்லா வரும்பொழுது இந்த குற்றச்சாட்டுங்க என்ன செய்வாங்களா, அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படி செய்தல்ல, அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இப்படி செய்கிறார். நீ இன்னைக்கு நல்லவனை போல வேஷம் போடுற, ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ பாவிதானப்பா, நீ அன்னைக்கே இந்த தவறு செய்ய, நான் எப்படி இன்னைக்கு உன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தோற்கடிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி காணப்படுகிறதா? ஏதோ ஒரு காரியத்துல அறிந்தோ அறியாமலோ செய்த காரியம், எத்தனையோ ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக உங்க வாழ்க்கையில செய்த ஒரு தவறு, அதை இன்றைக்கு சத்ருவானவன் பிடித்து உங்களை தோற்கடிக்கிறவனாய் காணப்படுகிறானா? அதுல உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் மூடிக்கொள்ள முடியாதபடி எல்லா காரியத்திலும் உங்களை வெளியரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறானா? எந்த காரியத்திலும் ஜெயிக்க முடியல, எந்த ஒரு காரியத்திலும் வைராக்கியம் நிக்க முடியல. நிக்கும் போதெல்லாம் வந்து சொல்றேன், நீ இப்படிப்பட்டவன்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த, நீ சில வருஷங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பா இப்படியெல்லாம் நீ செய்த, இன்னைக்கு நல்லவனை போல் நடிக்காத என்று சொல்லி உங்களை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறானா? அதுதான் சத்தியம் இல்லாமல் வழக்காடுகிறதை காட்டுகிறது. சத்தியம் இல்லாமல் வழக்காட காரணம் என்ன? அங்கு இருக்கிற சத்தியத்தை அவர்கள் மறைத்து எத்தனையோ நாட்களும் ஆண்டுகளுக்கு முன்பாய் செய்த தவறை கொண்டு வந்து பேசுவார். நீங்க டிவி விவாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விவாதத்துல 2 குரூப் பேசுவாங்க. ஒன்னு ரூலிங் பார்ட்டியா இருக்கும், இல்ல ஒன்னு ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கும், இல்ல இதுக்கு நடுவுல இருக்கிற ரூலிங் பார்ட்டியா வரணும்னு நினைக்கிற ஒரு பார்ட்டியா இருக்கும். இந்த 3 பார்ட்டியும் உட்காந்து நீங்க விவாதத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அது ஃபேமஸா இருக்கும், நல்ல நியூஸ் சேனல்லே நீங்க பார்க்க முடியும். அவங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு மனுஷன் நல்ல வேலை செஞ்சுட்டு வர்றான், ஒரு மனுஷன் அவன் நல்ல கேள்வி கேட்கிறான். அது ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கலாம், அல்லது ரூலிங் பார்ட்டியா இருக்கலாம், அல்லது ரூலிங் பார்ட்டியா வர விரும்புகிறவர்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தவன் நல்லா பேசிட்டா, அல்லது அவன் பேசுகிற பாயிண்ட் கரெக்டா இருந்து அதற்கு அவர்கள் பதில் கொடுக்க முடியலன்னா உடனே சொல்லுவாங்க, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தானே பண்ணீங்க, நீங்க தானே இதை கொண்டு வந்தீங்க, நீங்க தானே இதை செய்தீங்க, அன்னைக்கு நீ இப்படி பேசினாயா என்று சொல்ல. காரணம் என்ன? அவர்களுக்கு அதுல பதில் கிடையாது. ஆனா எப்படியாவது அவனை உள்ள செய்யணும். அதுதான் இங்க ஏழையினுடைய வாழ்க்கையில நடக்குது. அப்ப வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களும் ஏழையா இருக்கிறார்கள். அவர்களை அநியாயமாய் வழக்காடி அவர்களை விலக்கல்ல நினைக்கிறார்கள். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் செய்கிறார். இந்த ஏழையை எப்படி தோற்கடிக்கிறார்கள்? முதலாவது அவர்கள் ஒரு வார்த்தையை பிடிச்சு தோற்கடிக்கிறார்கள். 2வது வசனம் சொல்லுது, கடிந்து கொள்ளுகிறவர்கள் கண்ணி வைத்து. 2வது எப்படி இந்த ஏழை என்பவன் யாரா? கடிந்து கொள்ளுகிறவனாய் காணப்படுவான், ஆனா அவனுக்கு கண்ணி வைப்பார்கள். எங்கு கடிந்து கொள்ளுகிறானா? அந்த ஏசாயா 29:11-21 சொல்லுது பாருங்க, நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு. நியாய வாசலில் கடந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல அவர்கள் நியாயமாய் விசாரிக்கணுமோ, அப்ப நியாயமாய் விசாரிக்காத போது அவர்களை கேள்வி கேட்கிறவர்கள். நியாயம் வர வேண்டிய இடத்துல நியாயம் வராத போது அவர்களை போய் கேள்வி கேட்பார்கள். ஆனா அப்படி கேள்வி கேட்கிறவர்களை எப்படி தோற்கடிக்கிறார்களாம்? கண்ணி வைத்து தோற்கடிக்கிறார்களாம். அவர்களுக்கு ஒரு ட்ராப் வைத்து அவர்களை விலச் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ட்ராப் வைத்து அவர்களை ஜெயிக்க நினைக்கிறார்கள். இது குறித்து நீங்க உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் புஸ்தகத்துல புதிய தீர்க்கதரிசி, பழைய தீர்க்கதரிசி என்று 2 தீர்க்கதரிசியை பார்க்க முடியும். இந்த புதிய தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து, நீ ராஜாவின் இடத்துல போய் சொல்லு என்று சொல்லுவார். சொல்லி அங்க இருக்கிற விக்கிரகத்தின் தலை வெடிச்சு அப்படியே இதாகும். உடனே ஆனா கர்த்தர் சொல்லிப்பா, நீ புதிய தீர்க்கதரிசி அப்படியே நீ திரும்பி வந்து அங்க எங்கேயும் போய் ஆகாரம் உண்ணக்கூடாது, அவர்களோடு உறவாடக்கூடாது. அப்படி புதிய தீர்க்கதரிசி அந்த வாலிபன் வரும் பொழுது இந்த பழைய தீர்க்கதரிசி இடையில வந்துட்டு கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அவர்கள் கொண்டு போவாங்க. காரணம் என்ன? அவனை கண்ணியாய் அவனை கலைத்து சொல்லுகிறது. அதனால் என்ன நடக்கும்? அங்கு பழைய தீர்க்கதரிசி மரித்து போக மாட்டான், புதிய தீர்க்கதரிசியினால் சிங்கத்தினால் கொலை செய்யப்படுவான். இதுதான் கண்ணியை காட்டுகிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, ஏழையை எப்படி தோற்கடிக்கிறார்களாம்? கண்ணி வைத்து, வலை விரித்து. அவங்க பேசுறது பார்த்தா நல்லா பேசுவாங்க, நல்லா அவர்களை நம்புகிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்களை நம்பி பக்கத்துல இந்த ஏழை போன உடனே அவனை கண்ணி வைத்து அப்படியே பிடித்து விடுவார்கள்.
அவங்க சொல்லுவாங்க, நாங்க உனக்கு உதவி செய்யறோம்ப்பா, நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படி அவர்களை நம்பி நம்ம இறங்கின உடனே அவர்கள் நம்மளை ஏமாற்றி விட்டு ஓடுகிறவர்களாய் இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் நம்மளை விழச் செய்ய நினைத்து அப்படி கண்ணியாய் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க கண்ணியிலே மாட்டிக்கொண்டு நாம் விழுந்து போய் காணப்படுகிறோமா? கண்ணியிலே மாட்டிக்கொண்டு தோற்கடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வழக்கிலே நாம் கண்ணியிலே மாட்டிக்கொண்டோமா? ஏதோ அவர்களுக்கு உண்மையை சொல்லணும், எல்லாத்திலையும் நம்ம உண்மையா இருக்கணும், எல்லாத்திலையும் நீதி உள்ளவர்களாய் இருக்கணும், எல்லாத்திலையும் லீகலா போகணும்னு சொல்லி லீகலா போய் உண்மையாய் பேசி அந்த உண்மையே அவர்கள் எடுத்து கண்ணியாய் மாற்றி உங்களை மாட்ட வைத்து விட்டார்களா? கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட வழக்கிலிருந்து விடுதலை ஆக்குகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக இந்த ஏழை எப்படி தோற்கடிக்கிறார்களாம்? கடிந்து கொள்ளுக பொய் சாட்சி. அதாவது அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி. நிர்நிமித்தம் என்றால் பொய் சாட்சி என்ற அர்த்தம். ஒண்ணு அவனுடைய வார்த்தையை எடுத்து அவனை தோற்கடிக்க பார்ப்பாங்க, ரெண்டாவது அவனுக்கு கண்ணியை விரித்து தோற்கடிக்க பார்ப்பாங்க. இந்த ரெண்டுலையும் அவன் ஜெயித்து விட்டால் நிர்நிமித்தம் என்ற அர்த்தம். நிர்நிமித்தம் என்றால் என்ன? பொய் சாட்சி சொல்லி அவனை தோற்கடிக்க பார்ப்பார். இது யாருடைய வாழ்க்கையில நடந்து? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில அவர் எப்பெல்லாம் சத்தியத்தை பேசுகிறாரோ, எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறாரோ, அப்பெல்லாம் அவங்க ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வந்து பேசுவாங்க. பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு சொல்ற எல்லா சத்தியத்தையும் அவங்க விட்டுருவாங்க. விட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு, நீர் இப்படி சொன்னீர் அல்லவா, நீர் இப்படி கலகம் உண்டாக்கினீர் அல்லவா, அதுல இயேசு தப்பிச்சுட்டாரா? அங்க கண்ணியை கொண்டு வரார்கள். அதுதான் விபச்சார ஸ்திரீ அங்க கொண்டு வந்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்று ஒரு கண்ணி அங்க கொண்டு வருகிறதை நான் பாருங்க. அந்த கண்ணியிலும் தேவன் தப்பித்து விட்டாரா? அந்த வலையிலும் தேவன் தப்பித்து விட்டாரா? கிறிஸ்து தப்பித்தாரா? உடனே என்ன நடக்கும்? அதைத்தான் நம்ம பாடுகளின் அனுபவத்திலே பார்க்கிறோம். பொய் சாட்சி அவர்கள் ஏற்படுத்தி இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே குற்றம் சாட்டுதல் இருந்து தப்பித்துட்டீங்க, உங்களுக்கு விரோதமாய் வந்து கண்ணியிலிருந்து தப்பிச்சுட்டீங்க, உங்களை பொய் சாட்சி சொல்லி உங்களை குற்றம் சாட்டுகிறவர்களாய் இருக்கிறார்களா? நீதி கிடைக்க வேண்டிய வேத இடத்துல அநீதி கிடைத்து கொண்டே இருக்கிறதா? உந்தே அனுபவத்திற்குள் கிறிஸ்து ஏற்கனவே உங்களுக்கு முன்பாக ஊடாய் அவர் நடந்து போயிருந்திருக்கிறார். அவரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார், அவருக்கும் கண்ணி விரிக்கப்பட்டுள்ளது, அவருக்குடைய வார்த்தையை எடுத்து அவர்கள் புரட்டுகிறவர்களாய் இருந்தார்கள். அவரை குறித்தும் போய் சாட்சி சொல்லி அவர்களுடைய வழக்கை நிர்ணயம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், அந்த கிறிஸ்து ஜெயம் பெற்றது போல இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்களை தோற்கடிக்க நினைத்தவர்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்களோ ஜெயித்தவர்களாய் மாறுகிறீர்கள். உங்களை தோற்கடிக்க நினைக்கிற அநியாய வழக்காடுகிறவர்கள் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படுகிறார்கள். அப்ப இங்க வசனம் சொல்லுது, ஏழைகளை தோற்கடிக்க கூடாது. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கு வேத வசனத்தை கேட்கிற நாம், நம்மளை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார், நம்மளுக்கு நியாயமான வழக்கை தேவன் வழக்காட போகிறார். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாமும் சத்தியத்திலே வழக்காடுகிறவர்களா இருக்கணுமே தவிர சத்தியம் இல்லாமல் ஒரு காலமும் வழக்காடி விடக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏழையின் கூலிக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இந்த சத்தியத்தை பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாரெல்லாம் அநியாயம் பண்ணி இருக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளை தோற்கடிச்சிருக்கிறாங்க என்பதை நாம் நினைத்து பார்த்து கொண்டிருப்போம். ஆனா வேதம் அதை மாத்திரம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல. அவர் நமக்கு மாத்திரம் ஜெயம் கொடுக்கிறது இல்ல. நாம் யாருக்காவது அநியாய வழக்காடி இருந்தால், நாம் யாருக்காவது சத்தியம் இல்லாமல் வழக்காடி இருந்தால் தேவன் நம்முடைய சத்தத்துக்காவது பதில் கொடுக்க மாட்டார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான், நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்படணும், நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்கணும், சத்தியத்திலே வழக்காடுகிறவர்களாய் இருக்கணுமே தவிர ஒரு காலமும் ஏழைக்கு நம்முடைய செவிகளை நாம் அடைத்து போடக்கூடாது. ஏழைக்கு நம்முடைய செவிகளை நாம் அடைத்துக் கொள்ள கூடாது. ஒரு காலமும் சத்தியம் இல்லாமல் நமக்கு வழக்காடக்கூடாது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நம்மளை நிதானித்து பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை ஒருத்தவங்க தோற்கடிக்கும் போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்,
எவ்வளவுக்கு எவ்வளவு அழுகிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்துல போராடுகிறோம். அதே போலதான நம்மளால் அநேகர் தோற்கடிக்கப்படும் பொழுது அவர்களும் அழுது இருப்பார்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், சத்தியம் இல்லாமல் நாம் ஒரு காலமும் வழக்காட கூடாது. அது உங்களுக்கு தெரியுதா, அது பொய்யும் தெரியுதா, அதை ஒத்துக்கோங்க. அது உங்களுக்கு தவறுன்னு தெரியுதா, அதை ஒத்துக்கோங்க. தவறாய் ஒருத்தவனுக்கு பொய் சாட்சி சொல்லுகிறதுக்கு ஒரு காலமும் நாம் கடந்து போக கூடாது. ஒரு காலமும் பொய் சாட்சியை எடுத்துக்கொண்டு அதற்காய் நீதியாய் நம்ம நிற்கக்கூடாது. இந்த நம்முடைய குடும்பத்துக்காய் நான் நிற்கிறேன், என் பிள்ளைகளுக்காய் நிற்கிறேன், என்னுடைய சபைக்காய் நிற்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்காய் நிற்கிறேன்னு சொல்லி அநீதியான பகுதியிலே நாம் ஒரு காலமும் நிற்கக்கூடாது. வேதம் என்பது எல்லாருக்கும் சமம். அது தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவ வசனம் என்பது சமம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு எப்படி பேசுவார் புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, சுவிசேஷ புஸ்தகம் தொடக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா தரிசனங்கள் மூலமாய் தேவன் பேசி இருக்கிறதை நான் பார்க்க முடியும். யாரிடத்துல? தேவ ஜனங்களோடு. அதே மாதிரிதான் நேபுகாத்நேச்சாருக்கும் தேவன் தரிசனங்களோட பேசினான், பார்வோனுக்கும் தேவன் தரிசனங்களோட பேசினான். இந்த ரெண்டு பேருக்கும் கர்த்தர் அவர்கள் அறியல. கர்த்தரால் வேறுபிடிக்கப்பட்ட ஜனமும் கிடையாது. அவர்கள் புறஜாதிகள், அவர்கள் பாவம் செய்தவர்கள், அவர்கள் அடிமைத்தனத்தின் வீட்டின் அதிகாரிகளா இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஏன்னா தானியேல் சொல்லுகிறான், தேவன் தம்முடைய மறைபொருளை உமக்கு வெளியரங்கமாக்கினார் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் இடத்துல சொல்லுகிறார். அதே போல இன்னொரு மனுஷன் கோரேசி குறித்து சொல்லி எந்தாசன் என்று வசனம் சொல்லுகிறது. யார்? அவன் தேவனை அறியாதவன், ஆனாலும் அவனை குறித்து வேதம் சொல்லுங்க. ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்க, 44 என்று நினைக்கிறேன். அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வையிலே அநியாயம் செய்கிறவன் தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவருடைய பார்வையிலே சமம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். நாம் ஒரு காலமும் ஏழைக்கு நம்முடைய செவிகளை நாம் அடைத்து போடக்கூடாது. நாம் ஒரு காலமும் ஒரு வார்த்தையை எடுத்து ஒருத்தவனை தோற்கடிக்க நினைக்க கூடாது. ஒரு காலம் ஒருவனுக்கும் நாம் கண்ணியை விரிக்க கூடாது. ஒரு காலமும் நாம் ஒருவனுக்கும் அவனுடைய வார்த்தையை கொண்டே அவனை நியாயம் தீர்க்க நினைக்க கூடாது. ஒரு காலமும் நாம் ஒருவனுக்கு விரோதமாயும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அதை தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு நீதி செய்கிறார். அதே நேரத்தில் நாம் நீதி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் சத்தியம் இல்லாமல் வழக்காடுகிறார். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? ஏழைகளுக்கு சத்தியம் இல்லாமல் வழக்காடி அவர்களை தோற்கடிக்க பண்றாங்க. ஆனா கர்த்தர் ஏழைகளுக்கு என்ன செய்கிறாராம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம் என்றால், அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிற 72வது சங்கீதம் 2வது வசனம் இப்படியா சொல்லுது, அவர் உம்முடைய ஜனங்களின் நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அவங்க அநியாயமே விசாரிச்சுட்டாங்க, அவங்க சத்தியம் இல்லாம வழக்காடிட்டாங்க. ஆனா கர்த்தர் அதை விடுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு காலமும் ஏழையை மறந்து போகிற தேவன் அல்ல. இன்றைக்கு ஜனங்கள் பார்வையிலே நீங்கள் ஏழைகளாய் இருக்கலாம், ஜனங்கள் பார்வையிலே நீங்கள் எந்ததுக்கும் தகுதி இல்லாதவர்களாய் இருக்கலாம், உங்களிடத்துல தேவையான பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், வழக்காட தேவையான தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களுக்காய் அவர் இன்றைக்கு வழக்காடுகிறார். தேவன் உங்களுடைய வழக்கை அவர் எடுத்து நியாயம் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வசனம் தெளிவா சொல்லுங்க, ஏழையின் தேவன் நியாயத்தோடு விசாரிப்பார். அது எப்படிப்பட்ட ஏழையா? உம்முடைய ஏழை. இங்கு சொல்லப்படுகிற உம்முடைய என்பது அது 2 காரியத்தை காட்டுது. ஒண்ணு, நம்மளுடைய வாழ்க்கையை காட்டுது. நாம தேவ பிள்ளைகளா இருக்கும்போது கர்த்தர் நமக்காய் நாம் தேவ பார்வையில் ஜனங்கள் பார்வையில ஏழையா இருந்து நம்ம தோற்கடிக்கப்படும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு நியாயமாய் விசாரிக்கிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் ஏழைகளா இருக்கிறாங்களோ, நம்முடைய பார்வையில யாரெல்லாம் ஏழைகளா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்யாத பொழுது, அவர்களுக்கு நம்முடைய செவிகளை அடைக்கும் பொழுது, அவர்களுக்கு சத்தியம் இல்லாமல் நாம் வழக்காடினோம் என்றால் அதையும் கர்த்தர் விசாரிப்பார். அவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் அவர் காணப்படுவார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். முதலாவது நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருப்போமாக. நம்முடைய வாழ்க்கையை ஒரு காலமும் சத்தியம் இல்லாமல் வழக்காடக்கூடாது, உண்மை இல்லாமல் ஒரு காலமும் வழக்காடக்கூடாது. அது யாருக்கும் ஃபேவரா நீங்க இருக்கக்கூடாது.
அது உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நியாயத்தை, தேவனுடைய வழக்கை அங்கு தேவனுக்கு முன்பாக நியாயமாய் வழக்காடணும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோற்கடிக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியம் இல்லாமல் வழக்காடப்படும் பொழுது, நமக்கு தேவன் நியாயம் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால இங்க என்ன நடக்குமாம்? அங்க வேத வசனம் சொல்லுது, அவர் நியாயம் விசாரிக்கிறவர். எப்படி நியாயம் விசாரிக்கிறாரா? அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, கர்த்தர் நமக்காய் நியாயமாய் வழக்காட ஆரம்பிச்சுட்டா அவர் என்ன செய்கிறாராம்? அங்க வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 25:4 சொல்லுது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். அது இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், சத்தியமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை வழக்காடி நம்மளை தோற்கடிக்க நினைக்கையில கர்த்தர் அங்கு நம்மளுக்கு நியாயம் விசாரிக்கும் போது என்ன செய்கிறாராம்? அவர் நீர் ஏழைக்கு பலனும். முதலாவது நமக்கு அவர் பலனாய் மாறுகிறார். இரண்டாவது, பெருவெள்ளத்தில் தப்பும் அடைக்கலமும். பெருவெள்ளத்தில் இரண்டாவது தப்பு பண்ணுகிறார். மூன்றாவது, அவர் நம்மளுக்கு அடைக்கலமாய் மாறுகிறார். நான்காவது, அவர் திடனுமாய் மாறுகிறார். ஐந்தாவது, அவர் நம்மளுக்கு நிழலாய் மாறுகிறார். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களை அநியாயமாய் உங்களை தோற்கடித்து விட்டார்களா? உங்களுடைய வழக்கை சத்தியமில்லாமல் விசாரித்தார்களா? கர்த்தர் இன்றைக்கு அவர் உங்களுக்கு பலனாய் மாறுகிறார். நீங்க எந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டீர்கள், அதிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்க பலத்தினால, நம்மளுடைய பலத்தினால் ஒரு காலம் நம்ம எஞ்சி நிற்க முடியாது. ஏன்னா நம்ம ஏழைகள். ஆனா கர்த்தரோ ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் நீதிபரர். அவர் தம்முடைய பலத்தை கொடுத்து உங்களை நிலைத்திருக்க பண்ண போகிறார். உங்களை தோற்கடித்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். இரண்டாவதாக, அவர் உங்களை திடப்படுத்துகிறார். சோர்ந்து போன உங்களை தேவன் திடப்படுத்துகிறார். மூன்றாவதாக, அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் மாறுகிறார். எப்படிப்பட்ட அடைக்கலம்? தப்பும் அடைக்கலமாய். வருகிற ஆபத்திலிருந்து தப்பும் அடைக்கலமாய் மாறுகிறார். நான்காவதாக வசனம் சொல்லுகிறது, அவர் நிழலுமாய் காணப்படுகிறார். அவர் முதல்ல பலனை கொடுக்கிறார். இரண்டாவது, அவர் திடனை கொடுக்கிறார். பலன் என்பது என்ன? நம்மளுக்கு எழுந்து நிக்க பண்ணுது. திடன் என்பது என்ன? நடக்க செய்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் தோற்கடிக்கப்பட்டு அவன் எழுந்து நிற்கவே முடியாது. அப்ப கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்துகிறார். திடன் கொடுக்கிறார். திடன் என்ன? அந்த காரியத்தை மீண்டும் அதே பாதையில நடக்க பண்ணுகிறார். நான்காவது என்ன செய்கிறார்? மூன்றாவது என்ன செய்கிறார்? அவர் அடைக்கலம் கொடுக்கிறார். வருகிற ஆபத்திலிருந்து தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். நான்காவதாக, அவர் நிழலுமானவர். நிழல்னா என்ற என்ன? சூடு வரும் பொழுது, உஷ்ணம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது அவர் நம்மளை ஆதரவாய் கர்த்தர் காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் கண்ணீரினால் நிரப்பப்பட்டவர்களாய், அநியாயத்தின் அப்பத்தை புசித்துக் கொண்டிருக்கிறவர்களாய், வருத்தத்தின் அப்பத்தை புசித்துக் கொண்டிருக்கிறவர்களாய், ஏமாற்றப்பட்டு தோற்கடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் எந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயர்த்துகிறார். இந்த அதிகாலை வேளையிலே இந்த உயர்த்தலின் அடையாளமாய் அவரை ஆராதிக்க வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் நியாயத்தை விசாரித்து உங்களை தேவன் பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களுக்கு அவர் அடைக்கலமாய் மாறி உங்களுக்கு அவரே ஆறுதலின் நிழலாய் கர்த்தர் மாறுகிறார். இதுதான் தேவன் ஏழைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக, யாருக்கு தேவன் நியாயம் விசாரிக்கிறார் அல்லது யாருடைய வாழ்க்கையில இந்த அநியாய வழக்காடுகிறவர்கள் என்ன செய்கிறார்களா? ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, நியாயத்தை புரட்டி. இந்த அநியாயமாய் அல்லது சத்தியமில்லாமல் வழக்காடுகிறவர்கள் முதலாவது ஏழையை தோற்கடிக்க பார்ப்பாங்க. இரண்டாவது, அவர்கள் நியாயத்தை புரட்டுவார்களாம். ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுது, நியாயத்தை புரட்டி. யாருடைய நியாயத்தையாம்? சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும். சிறுமையானவர்களுடைய நியாயத்தை அவர்கள் புரட்டி போடுவார்கள். நியாயத்தை புரட்டி போடுதல் என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய விளக்கம் என்னவாம்? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி நியாயத்தை புரட்டி போடுவார்களாம்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது, தீமையை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. நியாயத்தை புரட்டி போடுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது எப்படி நடக்கிறதாம்? எந்த பக்கத்துல ரொம்ப சப்போர்ட் இருக்கோ அந்த பக்கத்துக்கு நல்ல விதமான வார்த்தையை சொல்லுது.
எந்த பக்கத்துல நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, எந்த பக்கத்துல இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமோ, எந்த பக்கத்துல அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும், ஜனங்கள் இருக்கிறாங்களோ அந்த பக்கத்துக்கு நேரா அவங்க நியாயத்தை திருப்பிடும். அந்த சைடு அவங்களுக்கு ஆதாரம் இருக்காது, அந்த சைடு அவர்கள் தவறு செய்திருப்பார்கள். ஆனாலும் அவங்க என்ன செய்கிறார்களாம், திரளான பேர்கள் போகிற பக்கமாய் போகிறது தான் நியாயத்தை புரட்டி போடுகிறது. இந்த பக்கத்துல எளியவர்கள் இடத்துலதான் அந்த நியாயம் இருக்கும், சிறுமைப்பட்டவர்கள் இடத்துலதான் அந்த நியாயம் இருக்கும். ஆனாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், எந்த பக்கத்துல ஜனங்கள் அதிகமா இருக்கிறார்களோ, எந்த பக்கத்துல பவர் அதிகமா இருக்கும். நீங்க நிறைய நம்முடைய வழக்குகள், நம்முடைய தேசத்துல நடக்கிற வழக்குகள், அதுல எந்த தேசத்துல நாம் பார்த்தாலும் யார் இடத்துல மேக்சிமமான டைம், எல்லா டைமும் இல்ல, மேக்சிமமான டைம்ல, இன்றைக்கு இருக்கிற உலகத்துல மேக்சிமமான டைம்ல யாரிடத்துல அதிக பணம் இருக்கோ, யாரிடத்துல அதிக ஜனங்கள் சப்போர்ட் இருக்கோ அவங்க பக்கம்தான் நியாயமே சாய்கிறதை நான் பார்க்க முடியும். அங்கு ஏழைக்கு நீதி கிடைச்சிருக்காது, எளியவருக்கு நீதி கிடைச்சிருக்காது, சிறுமையானவருக்கு நீதி கிடைச்சிருக்காது. ஆனா யாரிடத்துல அதிக பவர் இருக்கோ அவங்க பக்கம்தான் நீதி. இது யாருடைய வாழ்க்கையில் நடந்து என்றால் ஜாபேத்தினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவன் ஒரு ஸ்திரீனுடைய குமாரன். ஆனா அவனுடைய தகப்பனுடைய மனைவியின் குமாரர்கள் வந்து இவனை துரத்தி விடுவாங்க. எப்படி துரத்தி விடுவார்கள் என்றால், அவனுடைய ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து, மூப்பர்கள், இங்க யார் எளியவனாய் இருக்கிறான், ஜேபத் தான் அங்க எளியவனாய் காணப்படுறான். அவனுக்குத்தான் அவங்க ஊர் ஜன சப்போர்ட் இல்ல. அவனுடைய தாய் ஒரு வேசி என்றுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அவளுக்கு ப்ராப்பரான கணவன் கிடையாது, ஆனா யாருமே கிடையாது, அவனுடைய தாய் ப்ராப்பர் கிடையாது. ஆனா யாரும் அந்த மூப்பர்கள் யாருக்கு உதவி செய்திருக்கணும், இவனுக்கு தான் உதவி செய்திருக்க. ஏன்னா இவன் தான் அநியாயமா துரத்தப்படுறான். ஆனா அங்க என்ன நடக்குது, மூப்பர்களும் அந்த ஊர் மூப்பர்களும் அவனுடைய சொந்த சகோதரர், அதாவது ஆஃப் பிரதர், அவனுடைய தகப்பனுடைய மற்ற பிள்ளைகளும் இவனை அந்த தேசத்திலிருந்தே துரத்தி விடுகிறார், அந்த பட்டணத்திலிருந்தே அவனை துரத்தி விடுகிறார். ஆனா கர்த்தர் என்ன செய்தார், அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தபடியினால், கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியாய் வைத்தபடினால், அந்த துரத்தி போன ஜனங்களை, துரத்தி விட்ட ஜனங்களையே திரும்ப இவனிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டு இவனை தலைவனாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த நியாயத்தை புரட்டி போடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் யாரிடத்துல எந்த ஆள் பலம் இருக்கோ, எந்த பகுதியில் அதிக ஆள் பலம், எந்த பகுதியில் அதிக சப்போர்ட் இருக்கோ அந்த பக்கமாய் அவர்கள் திரும்புகிறதா நியாயத்தை புரட்டி போடுதல். இன்றைக்கு உலகத்துல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில எந்த இடத்துலயும் எது நியாயம் எது அநியாயம் தெரியல. நீங்க சோசியல் மீடியா எடுத்துக்கோங்க, அதுல யூடியூப்ல அல்லது மற்ற இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம ஏதாவது ஒரு காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதுல சம்பந்தமே இருக்காது. அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க இவங்க தவறு செய்திருக்கிறாங்க, ஆனா அங்க என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியாது. ஆனா உள்ள போய் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு 10 பேரை எடுத்து நீங்க கேட்டு பாருங்க, உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா, ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்டா அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியும், என் மனசாட்சி என்ன சொல்லிச்சோ அதை செஞ்சேன், என் மனம் என்ன சொல்லிச்சு அது செஞ்சேன். அந்த மனம் என்ன செஞ்சிருக்கோம், அந்த கமாண்ட்ல எத்தனை பேர் அவனுக்கு சாட்சியா அவனுக்கு ஏத மாதிரி சொல்லியிருக்காங்களோ அந்த பக்கம் போய் இவர்கள் ரிப்ளை பண்ணுகிறவங்களா இருப்பாங்க. இதுக்கு சோசியல் மீடியால மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். ஏன் சில நேரங்கள் நாமளே அப்படிதான் இருக்கிறோம். நம்முடைய பார்வைக்கு எது அதிகமாய் அங்கீகரிக்கப்படுதோ அதைத்தான் நாம் செய்ய பார்க்கிறோம். நம்முடைய பார்வைக்கு எது அதிகமாய் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதைத்தான் நாம் செய்ய பார்க்கிறோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாரும் ஓடுறாங்களேன்னு சொல்லி அந்த பக்கம் நம்ம ஓடி போக கூடாது. எல்லாரும் இங்கிட்டு ஓடுறாங்களே, கலக்க ஓடுறாங்களே, நானும் அவங்க பின்னாடி ஓடுவேன் என்று ஒரு காலமும் நம்ம ஓடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் எந்த பக்கம் ஓட சொல்றாரோ அந்த பக்கம் தான் நம்ம ஓடணும். நாம மேற்குல கர்த்தர் ஓட சொல்றாரு, எல்லாரும் கிழக்குல போறாங்கன்னா நீங்க மேற்குல போங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். நீங்க கிழக்குல போனீங்கன்னா அங்க அநியாயம் புரட்டப்படுகிறது, தேவனுடைய நீதி புரட்டப்படுது. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவராய் காணப்படுகிறார். நான் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் வேதாகமத்து கல்லூரியில படிக்கும் பொழுது என்னுடைய டீச்சர் அடிக்கடி, அந்த ப்ரொஃபசர் அடிக்கடி சொல்லுற ஒரு வார்த்தை உண்டு. நம்ம ஃப்ளோட்டிங் ஃபிஷ்ஷா இருக்கக்கூடாது, மிதந்துகிட்டு இருக்கிற ஃபிஷ்ஷா நம்ம காணப்படக்கூடாது. மிதந்துகிட்டு இருக்கிற மீன் என்ன செய்யும்னா அது தண்ணி போற திசையிலேயே நாம் ஓடிக்கொண்டு இருக்கும். அது சில நேரம் மயக்கத்துல இருக்கும், சில நேரம் செத்து போயிருக்கும். ஆனா அந்த செத்த மீன் என்ன செய்யுமா அப்படி தண்ணி போற ஃப்ளோலையே போகும். ஆனா உயிருள்ள நல்ல மீனை நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு எதிர் திசையிலே அது ஓடிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அப்ப அவர் சொன்னாரு, நம்ம ஒரு காலமும் நாம் ஃப்ளோட்டிங் ஃபிஷா இருக்க கூடாது, நம்ம ஸ்ட்ரைவிங் ஃபிஷ், அதை அடித்து எதிர்த்து போற மீன்களாய் நாம் காணப்படணும். மிதந்து போகிற மீன்கள் மரித்து போனதா இருக்கும், எதிர்த்து போன மீன்கள் ஜீவனுள்ள மீன்களாய் காணும். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. நாம் ஒரு காலமும், எல்லாரும் சொல்றாங்க நானும் அந்த பக்கம் போறேன்னு சொல்லி, ஒரு காலமும் போயிடக்கூடாது. இது இந்த காலத்திலே ரொம்ப முக்கியம். இன்றைக்கு சத்தியம் என்று சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க, இதுதான் சத்தியம், இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் சொல்றாங்க. ஆனா வேதத்தை வைத்து நாம் தியானித்து பார்க்கணும். நீங்க அப்போஸ்தலர் நாட்கள்ல பவுல் பிரசங்கம் பண்ணதை குறிச்சு 2 ஸ்திரீகள் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அவர் ஒப்பிட்டு பார்த்து எது சத்தியமோ எது உண்மையோ அதைத்தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதே போலதான் நாம வேதத்தை நன்றாய் தியானித்து எல்லாரும் போற பக்கம் நம்ம போயிடக்கூடாது, அது வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, தேவ சித்தம் அதை குறித்து அவங்க ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க, இதுதான் உண்மை, இதுதான் கர்த்தர் சொல்றாங்க. அதை நீங்க எடுத்துக்கொள்ளவே கூடாது. தேவ சமூகத்துல உட்காருங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை எது உண்மை, ஆண்டவரை எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உண்மையாய் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை வைத்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுல நீங்க பொறுமையாய் ஓடுங்க. எல்லாரும் ஓடுற பக்கம் நீங்க ஓடுனீங்கன்னா ஒரு கால் அவர்கள் எல்லாரும் விழுந்து போவாங்க, நீங்களும் அதே பாதையிலே நாம் விழுந்து போவோம். அவர்கள் ஒரு நாள் எல்லா குழியிலே விழுந்து போவார்கள், நாமும் அதே குழியில போய் விழுந்து விடுவோம். அப்ப தேவனுடைய சித்தத்தை கொண்டு நடக்க. அப்ப இங்க வசனம் சொல்லுது, அநியாயமாய் வழக்காடுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம், அவர்கள் எந்த பக்கத்துல ஆள்பலம் அதிகமா இருக்கிறோ அந்த பக்கத்துல தீர்ப்பு கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். 2வதாக அநியாயமாய் வழக்காடுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்களா, வசனம் சொல்லுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவனுடைய குமாரர் அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். முதலாவது நியாயத்தை புரட்டுறதுன்னா எல்லாரும் சொல்றபடி நம்மளும் செய்யறது, அதுதான். 2வது நியாயத்தை புரட்டுகிறது எப்படி நடக்குமாம், வசனம் சொல்லுது, பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுதல், லஞ்சம் வாங்கி. பரிதானம் என்றால் என்ன அர்த்தம், லஞ்சம் வாங்குறது. இந்த லஞ்சம் என்பது பணத்தை மட்டும் நம்ம நினைக்க கூடாது. இன்றைக்கு பணத்தை கொடுத்து நிறைய பேர் லஞ்சம் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி லஞ்சம் கொடுக்கறாங்க தெரியுமா, நீங்க எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, நான் உங்களுக்கு இதை சப்போர்ட் பண்றேன், நீங்க எனக்கு இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நீங்க இதை சொல்லி பாருங்க அல்லது எனக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்கு துணை நிற்பேன், அதுவும் பரிதானம் வாங்குறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, எப்படி நியாயத்தை புரட்டி போடுவார்களாம், அவர்கள் பரிதானம் வாங்கி. எப்படி பரிதானம் வாங்குறாங்க பாருங்க, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து. அவர்களுக்கு ஒரு ஆதாயம் தேவை, அவங்களுக்கு இந்த பொருள் வேணும், ஆனா அவங்களால வாங்க முடியாது, அதற்காக அவர்கள் பக்கம் சாய்கிறது. இது இன்றைக்கு மறைமுகமாய் சரி நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்குது. என்ன நடக்குது, அவங்களுக்கு தெரியும் வசனம் இதை சொல்லி கொடுக்கல, வசனம் இதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல, ஆனாலும் தங்களுடைய வாழ்க்கைக்காய், தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்காய், தங்களுடைய வளர்ச்சிக்காய் அதை அப்படியே மாற்றி பேசுவாங்க. ஒரு பிரபலமான போதகர், நான் பேரை சொல்ல விரும்பல, பிரபலம், நெட்ல நீங்க சர்ச் பண்ணிக்கலாம், பிரபலமான போதகர், அவரு ஒரு கால் சொல்லியிருக்கார், ஒரு தடவை நிறைய தடவை சொல்லியிருக்கார், ஒவ்வொரு வருஷம், அதாவது சில வருடங்கள் கேப்ல அடிக்கடி சொல்லுவார், நான் இப்படி போதிக்க கூடாது என்று கர்த்தரே எனக்கு சொல்லியிருக்கார், இப்படி நான் பிரசங்கம் பண்றது தப்பு, இப்படி வசனத்தை வியாக்கியானம் பண்றது தப்பு, அதனால இனிமே நான் அதை மாதிரி வியாக்கியானம் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லுவார். ஆனா அடுத்த பிரசங்கத்திலே அடுத்து கொஞ்ச நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதை குறிச்சுதான் வியாக்கியானம் பண்ணுவார். அதே மாதிரிதான் புரட்டி தான் அவர் வசனத்தை பேசுகிறார். இப்ப இது நான் பொய் சொல்லல, நான் எதை எக்ஸாக்ட் பண்ணி சொல்லல, யூடியூப்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அவருக்கு தெரியும் இதுதான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார், இதைத்தான். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஆதாயம் வரணும், தன்னுடைய சபைக்கு ஆட்கள் வரணும், தன்னுடைய இடத்துல ஜனங்களை அங்கீகரிக்க, எனக்கு கூட்டம் வரணும், எனக்கு எல்லாரும் அங்கீகரிக்கணும்னு சொல்லி அவர் அப்படியே வேதத்தை மாற்றி பேசுகிறவராய் காணப்படும். அடுத்த கொஞ்சம் வருஷம் திரும்பியும் சொல்லுவார், சபைக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக சாரி கேட்பாரு, சாரி நான் இப்படி தப்பா பேசிட்டே, கர்த்தர் என்ன மன்னிக்கிறது, இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். அடுத்து கொஞ்சம் வாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் அவர் பேசியிருப்பார். காரணம் என்ன, தன்னுடைய ஆதாயத்துக்காய் செய்கிற காரியம். இன்னைக்கு நம்முடைய ஆதாயத்துக்காய் ஏதாவது தாம் தவறு செய்ய துணிந்தோம் என்றால் அது நியாயத்தை புரட்டி போடுகிறதை காட்டுகிறது.
அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் சத்தியத்தின்படி வழக்காடுகிறவர்களாய் இருக்கணுமே தவிர ஒரு காலமும் நியாயத்தை புரட்டி போடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அப்படி நியாயத்தை புரட்டி போடாமல் நாம் நடந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில அநியாயம் நடக்கும் பொழுது, நியாயத்தை ஜனங்கள் புரட்டி போடும் பொழுது, அங்க கர்த்தர் என்ன செய்வாரா? யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லு. யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அவர் துன்மார்க்கமாய் பிழைக்க ஒட்டாதிருப்பார், சிறுமையானவர்கள் நியாயத்தை அவர் விசாரிக்கிறார். நீங்க என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தை புரட்டாமல் கர்த்தருக்கு முன்பாக நாம் நீதியாய் நடந்து நம்முடைய நியாயம் புரட்டப்படுகிறதோ, அன்றைக்கு கர்த்தர் நம்முடைய நியாயத்தை அவர் விசாரிப்பார். அங்க அவர் விசாரித்தால் என்ன நடக்கும்? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதம் 12வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நமக்கு நம்முடைய சிறுமையிலே அவர் நமக்கு நியாயத்தை விசாரித்தால் என்ன நடக்குமாம்? கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நம்முடைய நியாயம் புரட்டப்பட்ட வழக்கிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். நாம் ஏமாற்றப்பட்ட வழக்கிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு நீதி செய்கிறவராய் காணப்படுவார். ஜனங்க நம்முடைய நியாயத்தை புரட்டி போட்டு இருக்கலாம், அவர்கள் மற்றவர்களுக்கு சப்போர்ட் சொல்லி இருக்கலாம், நாம மைனாரிட்டியா நீங்க மைனாரிட்டியா இருக்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், அவர்களையோ தேவன் நிலத்தள்ளி உங்களையோ தேவன் விடுவிப்பார். இதனால் என்ன நடக்கும்? ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, தேவனுடைய மகிழ்ச்சி நம்மளை சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய மகிழ்ச்சி நம்மளை சூழ்ந்து கொள்ளும். பரிசுத்தமானவருடைய கலிகூறுதலினால் நாம் நிரப்பப்படுவோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலில் பரிசுத்தருக்குள் கலிகூறுவார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நியாயம் புரட்டப்பட்டு காணப்படுதா? சத்தியம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில அநியாயமாய் வழக்காடப்பட்டு இருக்கிறதா? நீங்கள் தொற்று போய் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கலாம், எளிமையானவர்களாய் இருக்கலாம், விதவைகளாய் இருக்கலாம், திக்கற்றவர்களாய் இருக்கலாம், ஏன் ஏழைகளாய் காணப்படலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அவர் நீதி செய்கிறார். எந்த காரியத்தில நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறீர்கள், எந்த வார்த்தையை உங்க பழைய வாழ்க்கையை பிடிச்சிட்டு உங்களை குட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, யார் உங்களுக்கு கண்ணியை விரிச்சு உங்களை விலப்பண்ணினாங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நீதி விசாரிக்கிறார். அதனால் தேவன் உங்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுக்கு அவர் பலனும் திடனும் கொடுத்து அவர் அனுக்கிரகம் பண்ணி உங்களை அடைக்கலமாய் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு நிழலும் ஆறுதலமாய் மாறுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நியாயம் புரட்டப்படும் பொழுது தேவன் உங்களுக்கு நீதி செய்து உங்களை மகிழ்ச்சியினாலும் கலிகூறுதலினாலும் நிரப்ப போகிறார். அப்ப இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்துல வந்திருக்கிறாராம். முதலாவது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என்ன விடுவீங்க என்று நாம் ஜெபிக்க போறதில்லை, எனக்கு நியாயம் செய்யுங்க என்று நாம் முதலாவது ஜெயிக்க போறல. முதலாவது நாம என்ன ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, நான் அநியாயமா இனிமேல் நான் வழக்காட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில சத்தியத்துக்கு புறம்பாய் நான் எந்த வழக்கையும் வழக்காட மாட்டேன். சத்தியத்துக்கு புறம்பாய் யாருக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன், பரிதானம் வாங்க மாட்டேன், எனக்கு ஆதாயமாய் நான் எதையும் செய்ய மாட்டேன், யாரையும் ஒரு வார்த்தை எடுத்து குற்றப்படுத்த மாட்டேன், கண்ணியை விரிக்க மாட்டேன் என்று சொல்லி பொய் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று முதலாவது நாம் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு நீதி செய்யும்படியாய் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தையின்படி சத்தியமில்லாமல் வழக்காடுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். யாரெல்லாம் சத்தியம் இல்லாமல் வழக்காடுகிறார்கள், எப்படி காணப்படுகிறார்கள், அது எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டினீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சத்தியம் இல்லாமல் வழக்காடி இருந்தால், ஆண்டவரே, யாருக்காவது ஏழைக்கு நாங்கள் இறங்காமல் இருந்திருந்தால், அல்லது நீதியை புரட்டும்படி ஜனங்களுக்கு பின்பாய் ஓடி இருந்தால், ஒரு விசியா எங்களை நீர் மன்னிப்பீராக, எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக, எங்களுக்கு நீர் நீதி செய்வீராக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை யார் இவர்களை தோற்கடித்தார்களோ,
யார் இவர்களுக்கு கண்ணியா இருந்தார்களோ, யாரெல்லாம் பொய் சாட்சியிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் இப்பொழுது இரக்கம் பாராட்டும். நீதி புரட்டப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும் கர்த்தாவே. நீ நீதி செய்கிற கர்த்தராய் இருக்கிறபடினா இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும். நீ சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை இனிமேல் எந்த இடத்துல விழுந்தார்களோ அந்த இடத்துல நீ நிலைநிறுத்தி பலப்படுத்துவீராக. அதிலே அவர்கள் ஓடும்படி திடப்படுத்துவீராக. அதிலே வருகிற போராட்டத்தில் நீர் அடைக்கலமா இருப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஆறுதலின் நிழலாய் நீர் காணப்படுவீராக. அதே போல ஆண்டவரே, நீருடைய பிள்ளைகளுக்கு நீதி விசாரித்து அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியினாலும் பரிசுத்தமானவருக்குள்ளாக கலிகூறுதல் அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படி நீ செய்திருக்கான் என்று செலுத்துகிறோம். எல்லா துதி கண்ண மகிமையில்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.